இனிய வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சியோட பொது தமிழ் சிலபஸ் கம்ப்ளீட்டடா கவர் ஆகுற மாரி ஒரு பெர்ஃபெக்ட்டான டெஸ்ட் பேட்ச் தான் ஆரம்பிக்க போறோம். புது வருஷத்தப்ப இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்க போறோம். நம்மளோட இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு அன்னை தமிழ் அப்படின்னு பேரும் வந்து வச்சிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் ஜனவரி 1ல ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் இயர் ஜூலை வரைக்கும் போற மாரி இருக்கும். இதுக்கு இடையில டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல ஆல்டர் பண்ணி நம்ம மாத்துற மாரி வந்துகிட்டு இருக்கும். ஸோ வாங்க டைரக்ட்டா டெஸ்ட் பேட்ச் பத்தின டீடைல்ஸ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன் பார்ப்போம். ஸோ நம்ம அகாடமி சேனல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனல மட்டும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. குரூப் 2, குரூப் 4க்கு தொடர்ச்சியா வீடியோக்கள் அப்டேட் வந்து பண்ண போறோம். வாங்க டெஸ்ட் பேட்ச்ல ஃபர்ஸ்ட் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் பொறுத்த அளவுக்கு உரிய பொருளை கண்டறிதல், பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், எதிர்ச்சொல் கண்டறிதல், கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து வினாக்களுக்கு பதிலளித்தல், கலைச்சொற்கள். நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய ஒரு 6 பாயிண்ட்ட மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ்ல வேற வேற இடத்துல வந்துகிட்டு இருக்கும். வேற வேற இடத்துல இருந்தாலுமே நம்ம படிக்கக்கூடிய பாடப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சாகணும். நீங்க கேட்கலாம் 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தானே சிலபஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு. அது மாதிரி கிடையாது. 12ஆம் வகுப்புலயும் 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ், 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ்லயும் நிறைய கலைச்சொற்கள் அப்புறம் முக்கியமான பாடப்பகுதி எல்லாம் கவர் ஆகுது. அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து குடுத்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது நம்மளோட இந்த ஒரே டெஸ்ட் பேட்ச்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்து செகண்ட் டெஸ்ட்ல 6ஆம் வகுப்பு பருவம் 2, அடுத்து 3ஆம் வகுப்பு டெஸ்ட், 3வது டெஸ்ட்ல 6ஆம் வகுப்பு பருவம் 3 இப்படியா போய்க்கிட்டேவும் கிட்டத்தட்ட நம்ம எங்க வரைக்கும் போறோம்னா 11th, 12th சிறப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் முதற்கொண்டு கவர் பண்ணிருவோம். பாடப்பகுதிகள் அதாவது உரிய பொருளை கண்டறிதல், அதுக்கப்புறம் பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், எதிர்ச்சொல் கண்டறிதல், பத்தியிலிருந்து வினாக்கள் எடுத்தல், கலைச்சொற்கள் இது எல்லாம் இருக்கிறதுனால நம்ம டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணா உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் இது எல்லாமே கவர் ஆயிடும். பிளஸ் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் என்னென்ன குடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எங்கெங்க படிக்கணும்ங்கறத எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டு அதுக்கான டெஸ்ட் வந்து நடத்துற மாதிரி இருக்கும். நம்ம டெஸ்ட் கரெக்ட்டா ஒவ்வொரு சண்டே நடத்துற மாதிரி இருக்கும். டெஸ்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டெலகிராம்ல தான் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். கொஸ்டின் பேப்பர் கரெக்ட்டா சண்டே அப்போ 10:00 வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம பொது தமிழுக்கு மட்டும் ஃபீஸ் வந்து 399 வந்து சார்ஜ் வந்து பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பொதுத்தமிழ், பொது அறிவு, திறனறிதல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 999 வந்து சார்ஜ் வந்து பண்ணியிருக்கோம். இதே டைம் டேபிள நம்ம டெலகிராம் குரூப்ல நான் வந்து அப்டேட் வந்து பண்றேன். நீங்க டவுன்லோட் பண்ணி வந்து செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் கீழ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் வந்து பண்ணுங்க. நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்றோம். இது போக இன்னும் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.